ஒரு 2-3 டேஸ் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. பட் எந்த டிசீஸ் இப்போது மார்வழிச்ச மாதிரி இருக்குது, நெஞ்சி ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படின்னா அது வந்து திருட்டி தொந்தரவாக இருக்கலாம், ஜிஆர்டியாக இருக்கலாம், இருதய சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம். ஸோ நம்ம தேவையில்லாமல் சும்மா டேப்லெட்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறதுனால ஒரு மேஜர் இஷ்யூக்கு டேப்லெட் போட்டு ரியாக்ட் பண்ணாமல் போயிடுமா? அதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். குடல்ல இருந்து சிறுகுடல், பெருக்குடல் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு வந்து சளி, இருமல், மூக்கொழுகல் அந்த மாதிரி வருது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் 80% நான் சொன்ன மாதிரி அது வந்து வைரஸ் ஃபீவரில் தான் அது போய் விழும். வைரஸ் ஃபீவருக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் எந்த ஆன்டிபயோட்டிக்குமே அது ஒர்க்கே பண்ண போகிறது கிடையாது. ஒரு மூக்கொழுகல், ரன்னிங் நோஸ்னு ஆரம்பிக்கும் போது ஒரு டேப்லெட் ஆன்டிபயோட்டிக் ஒரு 4-5 நாள் எடுத்துடுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள உண்மையான நல்ல பாக்டீரியாவுமே இறந்து போயிடுது. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இதனால் 4-5 டேஸ்க்கு அப்புறம் லூஸ் மோஷன் போடலாம். அதுக்கு உடனே பயந்துரும், ஐயோ நம்மளுக்கு திரும்பி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் திரும்பி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் இன்டியூஸ்ட் டயரியா வர வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1. இன்றைய தேதியில் முன்னாடி யூரினரி இன்ஃபெக்ஷன்னா ஒரு 4 நாள் டேப்லெட் எடுத்தால் எல்லாருக்குமே 5 நாளில் சரியாக போயிடும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு சாதாரண யூரினரி இன்ஃபெக்ஷன் நடந்து வர்றவங்களுக்கு கூட வீட்டில் வச்சு ஐவி போடுறதோ இல்லை ஹாஸ்பிட்டலில் வச்சு ஐவி போடக்கூடிய நிலைமை இருக்குது. யாருக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா நம்பர் 1 ப்ரூவன் டெஃபிஷியன்சி. ஒருத்தருக்கு வந்து விட்டமின் B12 லெவலை பார்த்து அது 250க்கு கீழே இருந்ததுன்னா எஸ், வித் சிம்டம் இருக்குதுன்னா எஸ், ஹி நீட்ஸ் ட்ரீட்மெண்ட். என்னதான் ஒமேகா டெய்லி ஒரு 10 ஒமேகா ஃபேட்டி ஆசிட் எடுத்துட்டு நம்ம வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்மோக்கிங் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை சுகர் இருக்குது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதை ப்ரிவெண்ட்டே பண்ண முடியாது. ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் நிக்ஷா சாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்மளுக்கு ஒரு சிம்டமை சொல்லி மெடிசன் வாங்கி சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான விளைவுகள் வரும்? சப்ளிமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி எந்த ஒரு டிஃபிஷியன்சியுமே இல்லாமல் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்களா? அப்படி நம்ம எடுத்தால் நம்ம பாடியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும்? நம்மளுக்கு தேவையில்லாத மாத்திரையை நம்ம கன்சியூம் பண்ணும் போது சில நேரங்களில் முக்கியமான மாத்திரைகளுக்கு நம்மளோட பாடியில் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு கான்சிக்வன்சஸ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் வந்து இப்போ சொல்றாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். அண்ட் இதை பத்தி நம்மளோட பேசுறதுக்கு யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி. வாங்க அவர்கிட்ட போய் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஸோ இந்த மாதிரி டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் மெடிசன்ஸ் நம்ம வாங்குறது, தலைவலியோ இல்லை உடம்பு வலியோ ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்ம போய் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் ஃபார்மசிலேருந்து மெடிசன் வாங்கி போடுறதுனால எந்த அளவுக்கு கான்சிக்வன்சஸ் வந்து வருது சார்? முதல்ல எந்த ஹெல்த் இஷ்யூக்காக போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிம்டம் வேறு, டிசீஸுங்கிறது வேறு. ஒரு சிம்டம்காக ஏதோ ஒரு தடவை இப்போ லைக் ஒரு ஃபீவர் மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போது நம்ம டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே ஈவன் ஃபாரின் அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேராசிட்டமாலாக இருக்கட்டும் இல்லை செட்ரிசினாக இருக்கட்டும் இதெல்லாம் ஓவர் த கவுண்டரில் விற்றுடுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நார்மல் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு 2-3 டேஸில் சரியாகிடும். புரியுதுங்களா? சில நேரம் ஒரு ஸ்ட்ரெஸ், ஹெட்ஏக்கு, டென்ஷன் ஹெட்ஏக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிட்டமாலில் ஒரு 2-3 டேஸில் சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 or 2 டேஸ்க்கு என்னைக்காச்சும் வர இதுக்கு வந்து there is absolutely no issues. ஏன்னா நாள் ஜுரமே வந்து எந்த பிளட் டெஸ்ட் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது எந்த ஜுரம்னு. அது டைஃபாய்டா, டெங்குவா, மலேரியான்னு. ஏன்னா நம்ம பிளட் டெஸ்ட் பிக்கப் பண்ணுறதுக்கே 3 to 4 days ஆகிடும். ஸோ அப்படி மாதிரி பட்சத்தில் மோஸ்ட்லி ஒரு 100 பேருக்கு ஜுரம் வந்ததுன்னா அதில் 80 பேருக்கு வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப காமனாக இருக்கும். அண்ட் அந்த 80% பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாள் எல்லாமே சரியாகிடும். ஸோ ஒரு 2-3 டேஸ் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. பட் எந்த டிசீஸ் இப்போது மார்வழிச்ச மாதிரி இருக்குது, நெஞ்சி ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படின்னா அது வந்து அசிடிட்டி தொந்தரவாக இருக்கலாம், ஜிஆர்டியாக இருக்கலாம், இருதய சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவும் அதாவது கேல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கேல் பிளாடரில் பித்தப்பையில் கல் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வயிறு ப்ளோட்டிங் ஆகிட்டு டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம், அஜீரண கோளாறு இதெல்லாமே ஏற்படுத்தலாம். ஸோ ஒரு 1 week to 5 days நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது சில நேரம் சாப்பாடாக இருக்கலாம், வெளியில் சாப்பிட்டு இருந்திருப்போம், ரொம்ப அஜினோமோட்டோ போட்டிருப்பாங்க, காரம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இதுனா ஒரு 3-4 டேஸில் சரியாகிடும். பட் என்ன காரணத்தினால வருது? நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்குதா, இது எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்லை கேல் பிளாடரில் பித்தப்பையில் ஒரு தொந்தரவு கல் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறது டிசீஸ். சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இல்லைன்னா அஜீரணம் இது. ஸோ
டிசீஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா எஸ் கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டரை பார்த்து இது எந்த வியாதினால இருக்கும், இந்த வியாதிக்கு எவ்வளோ நேரம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ அஜீரண கோளாறாக இருந்ததுன்னா வந்து ஜஸ்ட்டு அவுட் சைட் ஃபுட்னால் வந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 5 டேஸில் எல்லாமே சரியாயிடும். இதே இது கேல் ஸ்டோன்ஸ்னால வந்ததுன்னா கொஞ்சம் நாள் எடுக்க வேண்டியிருக்கும். அதுலேயும் செட்டில் ஆகலைன்னா அதுக்கு சர்ஜரி பண்ணி அந்த பித்தப்பை எடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி ஒவ்வொரு டிசீஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டைம். சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு, நிறைய காரம் சாப்பிட்றவங்களுக்கு அல்சர்ஸ் வந்திருக்கலாம். அந்த அல்சர்ஸோட யூஷுவல் ஹீலிங் டைம் பார்த்திங்கன்னா 4 to 8 வீக்ஸ். ஸோ 4 to 8 வீக்ஸ் தேவைப்படலாம். ஸோ இப்படி ட்ரீட்மெண்ட் ஒரே ஆன்டாசிட் மருந்துகள், பிபிஐன்னு சொல்கிற அந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், பேண்டோசிட் இந்த மாதிரி இருந்தால் கூட ட்ரீட்மெண்ட் வந்து 5 டேஸாக இருக்கலாம், 4 வீக்ஸாக இருக்கலாம், இல்லை இதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்படி மாறுபடுது. ஸோ ஒரு சிம்டம்க்கு 2-3 டேஸ் எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி தான் ஃபீவரும். ஒரு 3 டேஸ் வந்து ஃபீவர் இருக்குது, காஃப் இருக்குதுன்னா டேப்லெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமும் ஹை கிரேட் ஃபீவர் இருக்குது, 4th day 5th dayலேருந்து ஹை கிரேட் ஃபீவர் இருக்குன்னா அது டைஃபாய்டாக இருக்குமா, அது மலேரியாவாக இருக்குமா, டெங்குவாக இருக்கலாமா, இல்லை வேறு எதுவும் யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாமா, இல்லை வேறு எங்கேயாச்சும் இந்த சில பேருக்கு அப்பெண்டிக்ஸாக இருக்கும், வயிறு வலி வந்து இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு காமனான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி தான் ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்திருந்தார். அவருக்கு வந்து வெளியில் பார்க்கும்போது ஒரு ஃபீவர் அண்ட் வயிறு வலி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. லூஸ் மோஷன் மாதிரி ஆயிருந்திருக்குது. ஸோ லூஸ் மோஷனுக்கு உண்டான டேப்லெட்டும் ஃபீவருக்கு உண்டான டேப்லெட்டும் வாங்கி போட்டிருந்தார். பட் டேப்லெட் போட்டுமே அது பொறுக்கவே இல்லை. ஒரு 1 day 2 dayல பார்த்திங்கன்னா பொறுக்கவே முடியாத மாதிரி. ஆனால் அப்பெண்டிக்ஸ்க்கும் இதே சிம்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா இமீடியட்டாக அப்பெண்டிக்ஸ்னு இருந்தது. ஸோ ஒரு சாதாரண ஒரு லூஸ் மோஷன் ஃபீவர் வந்து அது அப்பெண்டிக்ஸ்லேயும் வரலாம், இல்லை ஒரு சாதாரண வயிற்றுப்போக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷன்லையும் வரலாம். ஸோ இட் கேன் கெட் டேஞ்சரஸ். ஸோ நம்ம வந்து சிம்டமை ட்ரீட் பண்ணுறதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்து வாங்கி போடக்கூடாதுன்றத சொன்னீங்க. அண்ட் தெர் இஸ் ரீசன்ட் ஸ்டடி பற்றி நான் கேள்விப்பட்டேன் சார். இந்த மாதிரி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்மளாக போயிட்டு ஃபார்மசிலேருந்து வாங்கி போடுறதுனால நம்ம அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம பாடி வந்து அதுக்கான ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம தேவையில்லாமல் சும்மா டேப்லெட்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறதுனால ஒரு மேஜர் இஷ்யூக்கு டேப்லெட் போட்டால் ரியாக்ட் பண்ணாமல் போயிடுமா? அதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். குடல்ல இருந்து சிறுகுடல், பெருக்குடல் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஏதாச்சும் ஒன்று குறையும் போது சில நேரம் வயிற்றுப்போக்கு, அஜீரணம், சத்துக்கள் அப்சார்ப்ஷன் இல்லாமல் இருக்கிறது, அது எல்லாமே ஏற்படலாம். இப்போது எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு வந்து சளி, இருமல், மூக்கொழுகல் அந்த மாதிரி வருது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் 80% நான் சொன்ன மாதிரி அது வந்து வைரஸ் ஃபீவரில் தான் அது போய் விழும். வைரஸ் ஃபீவருக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் எந்த ஆன்டிபயோட்டிக்குமே அது ஒர்க்கே பண்ண போகிறது கிடையாது. எக்ஸாம்பிள் ஒரு அசித்ரோமைசினாக இருக்கட்டும், இல்லை செஃபோப்ரிசன், எனி டேப்லெட் நம்ம எடுக்கக்கூடியது அமாக்சிலின் கிளாவ்லானிக் ஆசிட் மாதிரி எந்த டேப்லெட் ₹5 மாத்திரை வந்து ₹5000 மாத்திரை எது போட்டால் கூட அது வந்து ஒர்க் பண்ணாது, தேவையில்லை. ஆனால் நம்ம மக்கள் என்ன ஆகிடும்னா, இல்லை 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. 4th day வந்து சரி நம்மளுக்கு ஃபீவர் செட்டில் ஆகலான்னு ஆன்டிபயோட்டிக் போட்டுருவாங்க. போட்டவொடனே ஒரு நாளில் செட்டில் ஆகிடும். அது ஆக்சுவலான நார்மல் கோர்ஸே பார்த்தீங்கன்னா 3 நாள் ஜாஸ்தியாக இருக்கும், 4th day 5th day ஃபீவர் கம்மியாயிடும். ஸோ அதுதான் அதோட நேச்சுரல் கோர்ஸ். அந்த வைரஸ் இல்னஸோட நேச்சுரல் கோர்ஸே அதுதான். அது தெரியாமல் நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டிபயோட்டிக் எடுத்ததுனால எனக்கு பெட்டர் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்போம். அது அந்த மாதிரி கிடையாது. அது பேஷண்ட்டாக எடுத்தாலும் சரி, இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸே வந்து அன்னெசரி ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. அது வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. சில சொல்கிறதுக்கு அதுதான் உண்மை. ஏன்னா சும்மா சாதாரண காமன் கோல்டு, அன்னெசரி இதுக்குமே கூட சில நேரம் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ ஒரு பேஷண்ட் சைட்லேயும் ஒரு இது இருக்குது, சில நேரம் டாக்டர் சைட்லேயுமே எக்ஸஸான இது இருக்குது. இதில் என்ன பிரச்சனை ஆகிடுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு மூக்கொழுகல், ரன்னிங் நோஸ்னு ஆரம்பிக்கும் போது ஒரு டேப்லெட் ஆன்டிபயோட்டிக் ஒரு 4-5 நாள் எடுத்துடுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள உண்மையான நல்ல பாக்டீரியாவுமே இறந்து போயிடுது. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இதனால் 4-5 டேஸ்க்கு அப்புறம் லூஸ் மோஷன்ஸ் வரலாம். அதுக்கு உடனே பயந்துரும், ஐயோ நம்மளுக்கு திரும்பி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் திரும்பி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் இன்டியூஸ்ட் டயரியா வர வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்கில் நம்ம நல்ல பாக்டீரியாவும் இறக்குதுல்ல, கெட்ட பாக்டீரியாவும் இறக்கும். ஆனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு சில பாக்டீரியா நம்ம கொழுப்பு நம்ம குடலுக்குள்ளேயே என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த ஆன்டிபயோட்டிக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ட் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இட் சர்வைஸ் தட் அந்த மருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கை சர்வை பண்ணிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஜீனுக்கு வந்து அடுத்த தடவை அதே ஆன்டிபயோட்டிக் ஒர்க் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சளி இருமலுக்கு ஒருத்தர் ஆன்டிபயோட்டிக் அன்னெசரியாக எடுக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி குடல் இன்ஃபெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த மருந்துக்குமே வேலை செய்யாத இதுவோ இல்லை கொஞ்சம் ஹையர் அண்ட் ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யக்கூடிய இதுவாக வருது.
ஸோ ஒரு 8 வயசு 5 வயசு குழந்தைகளுக்கு அன்னெசரி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 15வது வயசில் ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்போது அதோட ஹையரான ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும். அப்போது 15-16 இயர்ஸில் ஹைரன் கொடுத்தோம் அப்படின்னா அவனோட லைஃப் டைம் பாருங்கள் 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போது ஒவ்வொரு சாதாரண இது ப்ராக்டிக்கலாக எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இன்றைய தேதியில் முன்னாடி யூரினரி இன்ஃபெக்ஷன்னா ஒரு 4 நாள் டேப்லெட் எடுத்தால் எல்லாருக்குமே 5 நாளில் சரியாக போயிடும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு சாதாரண யூரின் இன்ஃபெக்ஷன் நடந்து வர்றவங்களுக்கு கூட வீட்டில் வச்சு ஐவி போடுறதோ இல்லை ஹாஸ்பிட்டலில் வச்சு ஐவி போடக்கூடிய நிலைமை இருக்குது. ஏன் அப்படின்னா அது இன்ஜெக்ஷனுக்கு தான் வேலை செய்கிற மாதிரி ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகிட்டே போகுது. ஸோ அடுத்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கணுன்ட்டு இருந்தேன் சார். இப்போது நீங்கள் டாக்டர்ஸ் ஒரு செட் ஆஃப் டேப்லெட்ஸ் எழுதி தரீங்க. இது ஒரு 3 நாள் போடணும் 4 நாள் போடணும்னு ஒரு டேப்லெட் எழுதி தரீங்க. எனக்கு அந்த டேப்லெட் போட்டு ஒரு 2 நாளே சரியாயிடுச்சு. சில பேர் நம்ம முதல்ல 2 நாளைக்கு மட்டும் டேப்லெட் வாங்கணும்னு நினச்சி வாங்குறாங்க. சில பேர் 4 நாளைக்கு டேப்லெட் வாங்கினாலுமே 2 நாளில் சரியாயிடுச்சுன்னா 3வது நாள் டேப்லெட் போடுறதில்ல. நீங்கள் கொடுத்த கோர்ஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணல, டேப்லெட்ஸ் அந்த கோர்ஸ் டைம் நாங்கள் எடுக்கலை அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது கான்சிக்வன்சஸ் இருக்குமா? இது ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின். ஏன்னா எதுக்காக எந்த டிசீஸ்க்காக ஒரு மாத்திரை எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ் ஃபீவருக்காகவே எடுக்கிறோம். 5 நாளுக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க. 2 நாளில் ஜுரம் சரியாயிடுச்சுன்னா நம்ம டேப்லெட் நிறுத்துறதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே. ஆனால் இதே இது மற்ற தொந்தரவாக இருக்குதுல்ல. இப்போ ஒருத்தருக்கு பிபி ஜாஸ்தியானதுனால தலை சுத்தலுக்காக போயிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிபி மாத்திரையும் எழுதி இருந்திருப்போம், தலை சுத்தலுக்கும் எழுதி இருந்திருப்போம். 2 நாளில் நல்லா ஆயிடுச்சுன்னா பிபி டேப்லெட் விட்டால் திரும்பி தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன காரணத்துக்காக அதை எழுதியிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டாக்டர் எழுதும் போதும் ஹீ ஷுட் நோ ஹவு மெனி டேஸ் இஸ் கோயிங் டு ரைட் அண்ட் அது ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ ப்ரிஃபரபிளி அவர் ஒரு நோக்கத்தோடு தான் எழுதியிருந்திருக்கிறாரு, இத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னா எஸ். சில நேரம் இந்த லூஸ் மோஷனுக்கு எழுதியிருக்கிறாங்க, ஒரு 5 டேஸ்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க, ஆனால் 1 டேலே சரியாக போயிடுது, லூஸ் மோஷன் சரியாக போயிடுச்சுன்னா தெர் இஸ் நோ ஹார்ம் இன் ஸ்டாப்பிங் தட். பட் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவா இல்லை ஒரு தலைவலி மற்ற தொந்தரவு இங்கே மாறு வலிக்கிறது இதுக்கெல்லாம் போகும்போது தே கிவ் 15 days 1 month 2 month அப்படின்னு. ஸோ ஒரு சாதாரண 2 நாள்லேருந்து 20 நாள் இல்லை 2 மாதம் வரைக்கும் நம்ம டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படும். அது ப்ரிஃபரபிளி அந்த சிம்டம் போனாலுமே டேப்லெட்டை அவர் கொடுத்ததை கண்டினியூ பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எக்ஸப்ட் வெரி ஷார்ட் ப்ராப்ளம்ஸ் லைக் ரன்னிங் நோஸாக இருக்கட்டும், ஒரு லூஸ் மோஷனாக இருக்கட்டும், தலைவலி இதெல்லாம் கூட எஸ். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷனில் எஸ் ஆர் நோ. நீங்கள் கேட்குற ஆன்சர் ஒரு டிசீஸ் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஸோ இதை எல்லா டிசீஸ்க்கும் இதை எஸ்ன்னு சொல்லிட முடியாது, எல்லா டிசீஸ்க்கும் நோன்னு சொல்லிட முடியாது. ஓகே. ஸோ நான் இப்போ சில சிம்டம்ஸ் சொல்கிறேன். இந்த சிம்டம்ஸ்க்காக பொதுமக்கள் ரொம்பவே காமனாக போயிட்டு ஃபார்மசிலேருந்து மெடிசன்ஸ் வாங்குவாங்க. ஆஸ் அ டாக்டராக இதுக்கு அவங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் மெடிசன்ஸ் வாங்கலாமா கூடாதான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னோட கேள்வி ஃபீவர். ஃபஸ்ட்டு 2 days வரைக்கும் வாங்கலாம், நோ ப்ராப்ளம். செகண்ட் ஒன் லூஸ் மோஷன். அதான் 2 to 3 days வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஹெடேக் ஃப்ரீக்வெண்ட்டாக நோ. ஷார்ட் டேர்ம் 2 to 3 days நோ ப்ராப்ளம். பாடி பெயின் இருக்குது. இது ஒரு நான் ஸ்பெசிஃபிக்கான கம்ப்ளைண்ட். இதுக்கு எல்லாருமே வலி மாத்திரை தான் கொடுப்பாங்க. 1 day 2 day வரைக்கும் நாட் அன் இஷ்யூ. பட் இதெல்லாம் சொன்ன மாதிரி இது எல்லாமே சிம்டம்ஸ் தான், நீங்கள் டிசீஸே சொல்லலை. ஓகே. இந்த சிம்டம்ஸ்க்காக தானே சார் நம்ம சிம்டம்ஸ்க்காக போகிறது அப்படின்னா 1 day or 2 day. பட் அதுவுமே யூஸ்லெஸ் தான். ஏன் அப்படின்னா என்ன டிசீஸ்க்காக இந்த சிம்டம் வந்ததுனே தெரியல. இப்போ இந்த பாடி ஏக் எதனால் வந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. சும்மா போயிட்டு வலி மாத்திரையை போட்டால் தெர் இஸ் நோ யூஸ். ஸோ என்ன டிசீஸ்னே தெரியாமல் ஒரு டேப்லெட் எடுக்கிறது அப்சல்யூட்லி யூஸ்லெஸ் டு கோ. ஸோ டேப்லெட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சப்ளிமெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹெல்த்தியாக இருக்கவங்க அன்ஹெல்த்தியாக இருக்கவங்களாம் தாண்டி எல்லார் வீட்லேயுமே இந்த சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. சப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலி எதுக்காக எடுக்கணும், அது யாருக்கு அவசியம்? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறேன். சப்ளிமெண்ட் இஸ் அ சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் வெயிட்டை குறைச்சி உடம்பை நல்லா ஃபிட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி. பர்சன் ஏ என்ன பண்ணுறாருன்னா நேராக ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு, ஒரு ஜிம்க்கு கோச் வச்சுட்டுறாரு. பர்சன் பி ஜிம் சப்ளிமெண்ட் 10,000 ரூபாய்க்கு ஒரு டின் வாங்கி டெய்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அட் த எண்ட் ஆஃப் 1 month யாருக்கு நல்ல மஸ்குலர் பாடி இருக்கும்? அவர் சப்ளிமெண்ட் எடுக்கலையே, இல்லை அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கல்ல. இவரான சப்ளிமெண்ட் டெய்லி எடுக்கிறாரு. 10,000 ரூபாய்க்கு ஏதோ டின்லாம் இம்போர்ட் பண்ணி சப்ளிமெண்ட் இன்ஸ்டாகிராமில் வேறு பார்த்துருக்கிறாரு. அவர் இன்ஸ்டாகிராமில் பார்த்து 10,000 ரூபாய்க்கு ஒரு டின் ஆர்டர் போட்டிருக்காரு. மேபி அவங்களுக்கு மசில் க்ரோத் இருந்திருக்கும், பட் வேறு ஏதாவது கான்சிக்வன்சஸ் கூட இருந்திருக்கலாம்ல. அவருக்கு எப்படி இதே ஜிம் பாடி வந்துருமா? மஸ்குலர் பாடி வரவே வராது. ஸோ சப்ளிமெண்ட் மட்டும் எடுக்கிறவங்களுக்கு நம்ம ரெக்யர்டு எஃபெக்ட் வரவே வராது. கரெக்ட். ஜிம் பாடி மாதிரி நம்ம நல்ல மஸ்குலர் ஆகணும், ஃபேட்டை லாஸ் பண்ணணும்னு நினச்சா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் முடியும்.
எவ்வளோ பெரிய காஸ்ட்லி சப்ளிமெண்ட் எடுத்து வீட்டிலேயே உட்காந்துட்டு அந்த டேப்லெட்டை மட்டும் காலையில் ஒன்று நம்ம ரைத்ரின்னு எந்த இது போட்டாலும் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இட் கெனாட் சப்ளிமெண்ட் கெனாட் ரீப்ளேஸ் எனிதிங். கரெக்ட்? அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இருதயத்துக்கும் எல்லாரும் இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப போடுவாங்க. என்னதான் ஒமேகா டெய்லி ஒரு 10 ஒமேகா ஃபேட்டி ஆசிட் எடுத்துட்டு நம்ம வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்மோக்கிங் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை சுகர் இருக்குது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதை ப்ரிவெண்ட்டே பண்ண முடியாது. பட் ஒமேகா ஃபேட்டி ஆசிடே போடாமல் அதே அவர் டெய்லி வெயிட் லாஸை கான்சென்ட்ரேட் பண்ணி இல்லை சம் எக்ஸசைஸை கான்சென்ட்ரேட் பண்ணி சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டெய்லி வாக்கிங் அண்ட் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணார்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிடே தேவைப்படாது. ஸோ சப்ளிமெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ சப்ளிமெண்ட். இட் கெனாட் ரீப்ளேஸ் எனிதிங். யாருக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா, நம்பர் 1 ப்ரூவன் டெஃபிஷியன்சி. ஒருத்தருக்கு விட்டமின் B12 லெவலை பார்த்து அது 250க்கு கீழே இருந்ததுன்னா எஸ், வித் சிம்டம் இருக்குதுன்னா எஸ் ஹீ நீட்ஸ் ட்ரீட்மெண்ட். ஃபோலிக் ஆசிட் பார்த்து அது லோவாக இருந்ததுன்னா எஸ் ஹீல் நீட். அயர்ன் கம்மியாக இருந்ததுன்னா ஹீல் நீட். ஸ்பெஷல் பாப்புலேட் லைக் சில நேரம் என்ன ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள் இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்களுக்குலாம் நம்ம லெவல்ஸே பார்க்காம நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ மற்றவங்களுக்குலாம் கரெக்டாக லெவல்ஸ் பார்த்து தான் இல்லை நம்மளுக்கு அது தேவையா. ஏன்னா ஒரு விட்டமினுக்கும் ஒரு டெஃபிஷியன்சி ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா சப்ளிமெண்ட் ஒன்று இருக்குது. விட்டமின் சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் குட் ஃபார் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதில் நிறைய இருக்குது? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் நிறைய இருக்குது, லைக் லெமன், ஆரஞ்சு இதெல்லாமே. சப்ளிமெண்ட் இருக்குதுல்ல, இதே இது விட்டமின் சி டெய்லி எடுத்தால் கூட இட் வில் நெவர் மேட்ச் த நேச்சுரல் ஃபுட். ஏன்? நேச்சுரல் ஃபுட்டில் யூ ஹேவ் ஃபைபர், வாட்டர் கண்டென்ட், அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, இது எல்லாமே இருக்குது. ஆனால் சப்ளிமெண்ட்டில் வெறும் ஒரு விட்டமின் சி மட்டும்தான் இருக்கும். கரெக்ட்? ஓகே. ஸோ ஒரு ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டான விட்டமின் சி இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஹைட்ரேஷனுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது கொடுக்குற ஃபீலை ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ யாருக்காச்சும் ப்ரூவன் டெஃபிஷியன்சி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, விட்டமின் D3 டெஃபிஷியன்சிலாம் ப்ரூவனாக இருக்குது, இல்லை மற்ற ஒரு சில டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, விட்டமின் B6 டெஃபிஷியன்சி, விட்டமின் B3 டெஃபிஷியன்சிலாம் இருக்குதுன்னா எஸ் வி கேன் கிவ். சில நேரம் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸு, மால் அப்சார்ப்ஷன் பேஷண்ட்ஸு, வயிறில் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் கொடுப்போம். பீரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் தேவையான சப்ளிமெண்ட் கொடுப்போமே தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே தேவைப்படாது. பட் இப்போ ரொம்ப காமனாக இந்த மல்டி விட்டமின்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குது. நியர் டு சாக்லேட் செக்ஷன் பக்கத்தில் மல்டி விட்டமின்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால அது ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கு தேவைப்படுது படலன்றதை தாண்டி நிறைய பேர் அதை ஆப்ட் பண்ணுறாங்க டு பி ஹெல்த்தி அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு டாக்டர் சொல்லவே இல்லை, ஒரு டிஃபிஷியன்ஸே இல்லாமல் நம்ம அந்த மல்டி விட்டமின்ஸ் எடுத்துக்கிறோம், நம்மளே செல்ஃப் மெடிகேட் பண்ணி எடுத்துக்கிறோன்னா அதுக்கு ஏதாவது கான்சிக்வன்சஸ் இருக்குமா? நோ பெனிஃபிட், நோ லூஸ். எதுவும் இழக்கிறதுக்கு இல்லை. ஓகே. இழக்கிறதுக்கு ஹெல்த்தில் இழக்க மாட்டோம், ஃபினான்ஷியலி எஸ். பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் கிடையாது, அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் அண்ட் ஃபார்மா கம்பெனி ஓனருக்கு மட்டும் பெனிஃபிட். ஸோ அப்போது இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது யாருக்கு தேவைன்றது ஒரு டிஃபிஷியன்சி இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். யாருக்கு அந்த சிம்டம் இருக்குதோ அவங்க அதை எடுத்தால் டெஃபினட்டாக அது கரெக்டாக இது பண்ணால் அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ சார்? ஒருத்தரோட இம்யூனிட்டி ஒரே நாளில் இல்லை ஒரு மருந்துகள் மூலிமா ஒரு சப்ளிமெண்ட் மூலியமாகவோ அது இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது நடக்காது. அது மல்டிபிள் லெவல்ஸ். சின்ன வயசுலேருந்தே நம்மளோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட ஜெனட்டிக் எப்படி இருக்குது, நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், மற்ற டிசீசஸ், லைஃப் ஸ்டைல், டயட், எக்ஸசைஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இம்யூனிட்டி. ஒரு டேப்லெட்னால இது எல்லாத்தையுமே மாற்ற முடியாது. ஒரு எதுனாலையுமே இந்த இம்யூனிட்டியை ரீப்ளேஸ் பண்ணவோ சேஞ்ச் பண்ணவோ முடியாது. இந்த சப்ளிமெண்ட் கூட அது முடியவே முடியாது. ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.